வாங்க மக்களே, இப்ப வந்து நம்ம சேப்பக்கிழங்கு வறுவல் பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். என்னென்னு சேப்பக்கிழங்கு உரிச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, குட்டி ஸ்பூன்ல 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு சால்ட்டு, சும்மா ஒரு பிஞ்சு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கேசரி பவுடர் எடுத்திருக்கேன், கலர்ஃபுல்காக வீடியோக்காக எடுத்திருக்கேன். நீங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை. இதை வச்சு எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாமா? சாம்பார், ரசம், தயிர் சாதம், இது புளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், எல்லா சாதத்துக்குமே யூஸ் ஆகும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டால் டேஸ்ட்டு சுவையும் அதிகமாக கூடும். வாங்க இப்போ பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். எப்போதுமே வறுவலுக்கு கொஞ்சமா விடாதீங்க எண்ணெய். வறுவல்னாவே நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாதான் அது வந்து நல்லா வரும். இல்லைன்னா வச்சுக்கோங்க தீஞ்சு போகும். அதனால வந்து பார்த்து பார்த்து ஊத்தாதீங்க. சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க ஆயில் ஐட்டத்தை கம்மி பண்ணிக்க வேண்டியதுதான். மற்றபடி குழந்தைங்களுக்காகனா நம்ம இது பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்காக கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. நாங்கள் எல்லாருமே பெரியவங்க தான், அதனால வந்து நாங்கள் காரமாக தான் எல்லாமே சாப்பிடுவோம். அதனால அதிகமாக எடுத்துக்கேன். நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து கருவேப்பிலைய தனியா எடுத்து வச்சுக்கிறோம். கருவேப்பிலை முன்னாடியே போடக்கூடாது. இப்போ வாங்க இப்போ வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, மசாலா எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இந்த மசாலாவை அந்த எண்ணெயில கொட்டுறோம். கொட்டிட்டு என்ன பண்றேன்னு பாருங்க. கொட்டிட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு சேப்பக்கிழங்க டபக்குன்னு இதில் கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா வந்து இதை வந்து ஏற்கனவே இது பண்ணி வச்சுருக்காங்க. சால்ட்டு போட்டு தான் இந்த பேக்கெட்டில் போட்டிருப்பாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு போட்டு தான் அரைச்சி வச்சுருப்பாங்க. அதனால் உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் அளவுக்கு தான் நாங்கள் சாப்பிடுவோம். உப்பு அதிகமாக இருந்தால் உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் குப்பைக்கு தான் போகும். எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து நம்ம சிம்மில் போட்டுறோம். சிம்மில் போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு நாங்கள் லேட்டாக தான் அவங்க வறுக்கிறதுனா ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதனால அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து தட்டு போட்டு மூடுறேன். மூடிட்டு ட்ரை ஆனவுடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து தட்டை திறந்து பார்ப்போமா? பாருங்க, நம்ம சிக்கன் 65 கூட தோத்துறோம். எப்போதுமே என் சமையலை எங்கள் வீட்டுக்காரர் லைக் பண்ணுவார். நான் பார்த்து பார்த்து என் பிள்ளைங்களுக்கும் சரி எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி பார்த்து பார்த்து செஞ்சு தருவேன். எனக்கு என்னெல்லாம் செய்ய மாட்டேன் எப்போதுமே சமையல். இந்த வாட்டி தான் டைம் ஆயிடுச்சுன்ட்டு அவசர அவசரமாக இப்போ குழம்பு செஞ்சு காமிச்சேன் உங்களுக்கு. வீடியோவுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்க. இப்போ இதை வந்து கருவேப்பிலையை போட்டுறணும். போட்டுட்டு இதை நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு மறுபடியும் 5 நிமிஷம் ஃப்ரை ஆகிற வரை வெயிட் பண்ணணும், சரிங்களா? இப்போ இது ஏன் இறக்கும் போது அந்த கருவேப்பிலையை போடணும்னா நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் இறக்கும் போது போடணும். தாளிக்கும் போது போட்டிங்கன்னா அந்த அந்த க்ரீனாக தெரியாது, சரிங்களா? அதனால இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பசங்க 65 சொல்லி அவங்கள ஏமாத்திடலாம். நம்ம எத்தனை வாட்டிங்க அப்போ நீங்கள் வந்து ஏமாத்திருக்கீங்கன்னு கேட்காதீங்க. நான் அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன். அவசரத்துக்கு சொல்கிறேன். பசங்க சிக்கன் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுமாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களும் ஏமாந்து சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களுக்குன்னா மறுபடியும் சொல்கிறேன், காரம் கம்மியாக சேர்த்துக்கங்க. இது பெரியவங்கன்றனால காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் காட்டுறேன். ரெடியானோன்னா உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? இப்போ தட்டு போட்டு மூடுவோமா?
அது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். சிம்ல எப்போதுமே வறுக்கிற ஐட்டம்லாம் ஸ்லோல வச்சிடணும், சிம்ல வச்சிருங்க. ஹைல வச்சுட்டு இவங்க தான் ஹைல வைக்க சொன்னாங்க, 5 நிமிஷம் கழிச்சு தானே பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தீச்சிடாதீங்க. எப்போதுமே வீடியோ ஃபுல்லாவே நான் உங்களுக்கு அதான் சொல்றேன் நான். அதனால இது இப்ப தட்டு போட்டு மூடுவோம். பார்க்கலாமா? பாருங்க, நம்ம சேப்பக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சுவையான ரெடி. சரிங்களா? என்ன நாங்களாம் செஞ்சா குழம்புன்னு ஆகுது, நீங்க செஞ்சா மட்டும் உதிரியா வருதுங்க. பாருங்க, உதிரியா வருது பாருங்க. ஒன்னோட ஒண்ணு எப்போதுமே ஒட்டாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்றேன். நேத்தா சேப்பக்கிழங்கு உரிச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப குழன்னு வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உதிரியா உங்களுக்கு வராது. சரிங்களா? இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். நம்மளோட 65 ரெடி, சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி. சூப்பரா செஞ்சிருக்கேன் பாருங்க. எங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.